ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் 12வது நாள் சேலஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து போட போகிறேங்க. என்னென்னா பச்சை பயிறு, வெந்தயம், அரிசிங்க. வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை பயிறு வந்து 1 ஸ்பூனு, அரிசி வந்து அரை ஸ்பூனுங்க. அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும். அரிசி என்ன அரிசின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி தான். அதை வந்து நைட்டே நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ காலையில் நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறணுங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் வந்து போட்டுடலாம். ஏற்கனவே இப்போ என் தலையில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் இருக்குது. நேற்று வச்சுருந்த எண்ணெய் வந்து இருக்குது. நம்ம எப்போவுமே ஹேர் பேக் போடும்போது தலையில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் இருக்கணும். இல்லாட்டா முடி வந்து ரொம்ப வரன்னு ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எப்பயும் போல் சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து தலைமுடியை வந்து சிக்கு இல்லாமல் எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு 2ஆக வகுந்து விட்டு நம்ம இந்த ஹேர் பேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த ஹேர் பேக் போடும்போது வந்து நம்ம முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வகுந்து விட்டு நல்லா அந்த வேர்க்கால்களெல்லாம் நல்லா படுற மாதிரி அப்படியே நல்லா ஜென்டிலாக வந்து நல்லா மசாஜ் பண்ணணுங்க. இப்போது நம்ம இந்த ஹேர் பேக்கில் எடுத்துருக்கிற இந்த 3 பொருளுமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெந்தயமே நம்ம உள்ளேயும் எடுத்துக்கிறலாம், வெளியில் தலைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஏன்னா குளிர்ச்சி. பச்சை பயிறு அதே மாதிரி ப்ரோட்டீன் தான். நம்ம உள்ளக்கையும் நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கிறலாம், வெளியிலையும் அப்ளை பண்ணிக்கிறலாம். அதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் என்னது அரிசி. அரிசி வந்து நம்ம தலைக்கும் ரொம்ப நல்லது. அரிசி கழுவின தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, இதெல்லாம் வந்து நம்ம தலைக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம 3மே இதை சேர்த்து நம்ம அரைச்சி ஹேர் பேக் போடுறதுனால நமக்கு முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும். ஹேரும் வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். திரும்ப வந்து முடி கொட்டாமல் வந்து இது வந்து நல்லா வந்து பாதுகாக்குங்க. நாம் வந்து எப்போவுமே வந்து டெய்லி ஒரே மாதிரி ஹேர் பேக் போடாமல் ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம ஒரு டைம் தலை குளிக்கும்போது நம்ம வீட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நல்லா சத்தான பொருட்கள் நம்ம இன்டேக் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தலையில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது ஏதாவது ஒரு ஹேர் பேக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இருக்குங்க. அது வந்து நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த ஹேர் பேக் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க முடி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க தலைக்கு அவங்கவுங்க முடிக்கு வந்து என்ன செட் ஆகுதுன்னு வந்து அவங்களுக்கே இப்போ நமக்கே தெரியாது. இப்போ நானே போடுறேன்னா எனக்கு எது செட் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. அப்போ ஒவ்வொரு நாள் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ட்ரை பண்ணும்போது எது போட்டால் நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், எது வந்து நம்ம தலைக்கு செட் ஆகிக்கிறச்சோ கொஞ்சம் நல்லா இருக்கோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அடிக்கடி வந்து ஹேர் பேக் வந்து போட்டுக்கிறலாங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையுமே தடவியாச்சு. ஒரு கொண்டையை போட்டு மிச்சம் இருக்கிறதையும் நல்லா வலித்து நல்லா தடவியாச்சுங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வேலை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நல்லா வந்து குளிச்சுட்டு வந்துடலாங்க. நான் சீவக்காய் எப்பயும் போல் தான் சீவக்காய் போட்டு தான் குளிப்பேன். நீங்கள் ஷாம்பு போடுறதா இருந்தால் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க. இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்த உடனேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தலையை வந்து நல்லா காய வச்சுக்கிறலாங்க. ஃபேனில் காய வச்சாலும் சரி, நம்ம இல்லாட்டா வெளியில் காய வச்சாலும் சரி, இல்லாட்ட வெயிலில் காய வச்சாலும் சரி. நான் குளிக்கிறதுக்கு இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து ஃபேன்லேயே காய வச்சுக்கிறேன். நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஈரத்தோடு நம்ம வந்து போட்டு இழுக்காமல் நல்லா கொஞ்சம் முடி வந்து ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் சீப்பு போடுறதா இருந்தாலும் சரி, சினுக்கோடி வச்சு சிக்கு எடுக்கிறதா இருந்தாலும் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து எடுக்கணும். சிக்காக இருந்தாலும் சரி எதுனாலும். இப்போ எனக்கு வந்து முடி வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது முடி எனக்கு. நீங்களும் இதே மாதிரி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும். முடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு கிளிப் போட்டு வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து 12வது நாள் சேலஞ்ச் வந்து ஓவருங்க. தேங்க்யூங்க.